ஹாய் வியூவர்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு பாலா சர்மா யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோக்கான டைம் வந்துருச்சு. இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறான் இவன் அப்படின்னு நீங்கள் ஒரு டவுட்டோடையே இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம். இப்போது நமக்கு தெரியும், சம்மர் சீசன், வெயிலின் வதைப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தேவையான குளிர்ச்சி தன்மைகளை வெவ்வேறு விதமாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ நம்ம எந்த விதத்தில் எடுக்கிறோம்னா எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செயற்கையான குளிர்பானங்களை எடுத்துக்கக்கூடாது. ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கார்போஹைட்ரேட் ட்ரிங்க்ஸ், இந்த கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இளநீர் சாப்பிடலாம், நொங்கு சாப்பிடலாம், அப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஜா விதைகள் போட்ட ஜூஸஸ் ஏதாவது வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிடலாம், லெமன் ஜூஸஸ் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உங்கள் உடம்பை நீங்கள் டீஹைட்ரேட்டடாக வச்சுக்க கூடாது. தண்ணி எப்போவுமே குடிச்சிட்டே இருக்கணும். தண்ணி குடித்தாதான் நம்ம உடம்பு ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த சம்மருக்கு நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் உங்களுடைய நண்பனாக இது நான் சொல்கிறது என்னுடைய கடமையாக நான் நினச்சிருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாது. நம்ம என்ன குடிக்கணும், என்ன சாப்பிடணும்னா குளிர்ச்சியான பானங்கள் குடிக்கணும். அது நொங்கு, இளநீ, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சாப்பிட்டுக்கணும். கரைச்ச பழைய சோறு, அப்புறம் பார்த்திங்கன்னா கம்பங்கூழ், இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த வெயிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். உங்களுடைய அப்பாவோ, அண்ணாவோ, அம்மாவோ, அக்காவோ வண்டியில் வெளியில் போகிறாங்க அப்படின்னா காலையில் 10-11 மணிக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு சொல்லிடுங்க. இல்லைன்னா சாயந்தரமாக போய் பார்க்க சொல்லுங்கள். அந்த மத்தியான வேலையில் நீங்கள் வெயிலில் போனீங்க அப்படின்னா உங்களுடைய பாடி டீஹைட்ரேட் ஆகிடும், தண்ணி பற்றாது, அதனால் பல பிரச்சனைகள் உடம்புக்கு வரும். ஸோ இந்த டாப்பிக்கை இன்றைக்கி நான் பேசுனது கரெக்டான டைம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம அக்னி நட்சத்திரத்துடைய நடுவில் மிட் ஆஃப் த அக்னி நட்சத்திரத்தில் இருக்கோம். ஸோ இதை நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். ஸோ நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் உங்களுடைய ஃப்ரெண்ட். ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் ஒரு ஃப்ரெண்டு மேலே அக்கறை இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். இந்த வீடியோவை நான் எங்கேருந்து பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திருச்செங்கோட்டிலேருந்து நம்மளுடைய அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு மிகவும் பக்கத்துலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு முடிஞ்சால் நான் அந்த வீடியோவை உங்களுக்கு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் நான் காட்டுறேன். பட் இட்ஸ் நாட் அ க்ளோஸ் வியூ கிடையாது, ஒரு ரியர் வியூ, ஒரு டிஸ்டன்ஸ் வியூவாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ, பாய்.